வணக்கம், வந்த நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு முடிவு. அந்த முடிவை கேப்டன் அவர்கள் தவற விட்டதுனால தான் கேப்டன் அவர்களை முதலமைச்சராக பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அது நிறைவேறாமல் போனது. அதை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்திருக்கிறாரு. எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, முதல்வர் வேட்பாளர் விஜய் மட்டும், அவர் மட்டும்தான் அப்படின்ட்டு. இது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா முதலாவது ஒரு தேர்தலை அவர் எதிர்கொள்ள போறாரு. அப்போ கண்டிப்பா நிறைய பேர் அரசியல் ஆலோசகராக இருக்கட்டும், ஏன் ஒரு 140 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஐபேக் டீமுக்கு இது பண்றாருல, அவங்களே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க இந்த கட்சியோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா இத்தனை சீட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் மண்டையை கழுவிருப்பானுங்க. அதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிக்காம ரொம்ப தில்லா, ரொம்ப பிளான்டா, ரொம்ப தைரியமா 2026 தேர்தலில் ஒரு தனித்து போட்டி எந்த கட்சியிடம், குறிப்பா பாத்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபியோட கண்டிப்பா கூட்டணி கிடையாது. அதே மாதிரி நான் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பேன், எங்களுடைய கூட்டணி வேணா எந்த கட்சியிலும் வந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ரொம்ப ஒரு போல்டான ஸ்பீச் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த முடிவை கேப்டன் அவர்கள் எடுத்திருந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் தண்டித்திருந்தா கண்டிப்பா அவர் இன்னைக்கு முதல்வராக இருந்திருப்பாரு. நம்ம தமிழ்நாடு வேற லெவலில் மாறிக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால நான் ஒரு வெறி பிடிச்ச ஒரு தல ரசிகன் தான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த விஜய் சாரோட இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரு மாற்று அரசியலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு அரசியல்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் மேலோட்டமான ஒரு அரசியலை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள், நிறைய கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மூலமாக ஓட்டு சதவீதத்தை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவர் அப்படி கிடையாது. நான் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் இடைப்பட்டவன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவர் ஸ்பீச்சஸ் எல்லாம். அவருடைய முடிவுகள் எல்லாமே, கொள்கைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கு. இது கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 2026 தேர்தலில் உண்மையாகவே சொல்றேன், ஒரு தல ரசிகனா நான் சொல்றேன். ஏன்னா நான் விஜய் சாரை அவருடைய படம் டிக்கெட்டுகள் எல்லாம் அதிகமாக விற்கிதுன்னு சொல்லிட்டுலாம் என்னுடைய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் போய் பாருங்க.